ஒரு வழியாக ரிசப்ஷன் நல்லபடியாக முடிந்து 2 ஜோடிகளும் விதவிதமான போட்டோக்களை எடுத்துக்கொண்டனர். மண்டபமே அடங்கிய பிறகு 2 ஜோடிகளும் அமைதியாக சென்று சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் அறைக்குள் தஞ்சம் புகுந்து கொள்ள, இன்றைக்கு காவியாவுடன் சிவாவின் அம்மா தங்கிக் கொண்டார். சிவாவுடன் அவனது அப்பா தங்கிக் கொள்ள, யாழினியும் அர்ஜுனும் ஒரு அறையில் தங்கிக் கொண்டனர். பிறகு மித்ரனுக்கும் அவன் அப்பாவிற்கும் ஒரு அறை கொடுக்கப்பட்டது. அவரவர்கள் அலுப்பில் அறைக்கு சென்று விட, அதற்கு பிறகு நடக்க இருக்கும் விபரீதம் தெரியாமல் அனைவரும் நிம்மதியாக உறங்க சென்றனர். மறுநாள் காலை மங்கள இசை முழங்க திருமணம் தொடங்கியது. அர்ஜுன் மேடைக்கு கீழே விருந்தினர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். யாழினி காவியாவை தயார் செய்வதற்காக அறைக்கு சென்றாள். அப்பொழுது ஒரு பெண் பணியாளர் போல வேடமிட்டு வந்த மாயா யாழினியை தந்திரமாக ஒரு அறைக்குள் வரவழைத்து பூட்டியவள் அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் ஓடிவிட்டாள். யாழினி அந்த அறைக்குள் சிக்கிக்கொள்ள, வெளியே காவியா மட்டும் அவள் அறையில் தனியாக இருந்தாள். அப்பொழுது கௌதம் மற்றும் காவியாவின் பெரியப்பாவின் ஆட்கள் ரகசியமாக காவியாவின் அறைக்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்தவள் பயத்தில் கத்த போக, அதற்குள் காவியாவின் வாயை பொத்தி அவளை மிரட்டத் தொடங்கினர் அனைவரும். ஏய், சத்தம் போடாத, இதோ பார் இந்த சொத்து பத்திரம், ஒழுங்கு மரியாதையா இதுல கையெழுத்த போடு, இல்லனா கல்யாண மேடையில உன் சிவாவோட உயிருக்கே பிரச்சனையாயிடும் என்று அவளை மிரட்டினர். காவியா அதிர்ச்சியில் உறைந்து போனவள் கையெழுத்து போட போன அந்த நொடி கதவு பலமாக உதைக்கப்பட்டு திறந்தது. உள்ளே வந்த அர்ஜுன் கோபத்தின் உச்சியில் நின்றிருந்தான். அவன் ஏற்கனவே கௌதமின் அசைவுகளை தன் ஆட்கள் மூலம் கண்காணித்தபடிதான் இருந்தான். என்னடா பிளான் போட்டிருக்கீங்க? ஏன் வீட்டு விசேஷத்திலே வந்து ஏன் தங்கச்சியவே மிரட்டுறீங்களா என கர்ச்சித்தபடி உள்ளே வந்த அர்ஜுன் கௌதமை தூக்கி போட்டு மிதிக்க, அதே நேரம் சிவா யாழினி இருந்த அறையை திறந்து அவளை காப்பாற்றினான். அர்ஜுன் காவியாவின் பெரியப்பாவை சட்டையை பிடித்து தூக்கி, இத்தனை நாளும் நீங்க இவளுக்கு சொந்தக்காரங்கன்னு தான் உங்களை எல்லாம் விட்டு வச்சேன், ஆனா இப்போ நீங்க ரொம்பவே எல்லையை மீறிட்டீங்க என சொல்லி போலீஸை வர வைத்தவன் அவர்களிடம் ஒப்படைத்தான். அவர்கள் சென்றதும் தேங்க்யூ பாஸ் என்று காவியா கையெடுத்து கும்பிட, அதெல்லாம் எதுவும் வேணாமா, நீ அழுகாம ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட என்று கூற, அதே நேரம் அங்கு சிவாவும் யாழினியும் வந்து சேர்ந்தனர். உள்ளே நுழைந்த யாழினி வேகமாக ஓடி வந்து அர்ஜுனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கண் கலங்க அதை பார்த்து பதறியவன் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, ஏய் என்னாச்சுடி? ஆமா, இவ்வளவு நேரமா நீ எங்க போன? நீ இங்கதான் இருப்பன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இங்கு காவியா மட்டும்தான் இருந்தா என்று கேட்க, அப்பொழுதும் அவள் பயத்தில் நடுங்கியபடியே அழுது கொண்டிருந்தாள். அதே நேரம் சிவா காவியாவை பார்க்க அவளும் ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். பயத்தில் அவளது உடலும் நடுங்கியது. ஒண்ணுலடி, பயப்படாத, அதான் எதுவும் நடக்கல என்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், மச்சான் யாழினிய யாரோ ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டாங்கடா, அதுக்கப்புறம் தான் காவியாவோட ரூம்குள்ள வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நான் அந்த பக்கமா வந்தேன். யாழினி ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்கும் போல இருக்குது. என்னடா இது, நம்ம யாழினியோட வாய்ஸ் மாதிரியே தெரியுதுன்னு கதவை திறந்து பார்த்தா வேர்வை விறுவிறுத்து போய் உடம்பெல்லாம் நடுக்கிக்கிட்டு நின்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க சந்தேகத்துல காவியாவோட ரூமுக்கு ஓடி வந்தோம். அப்பதான் அவனுங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத பார்த்தோம். மச்சான், இவனுங்களை கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணணும்டா என்று கோபமாக பேச, அர்ஜுனோ அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, எங்க போயிட போறாங்க, முதல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் என்றவன் மீண்டும் அணைத்துக் கொண்டு, சாரிடி, நான் எப்படி உன்னை கவனிக்காம விட்டேன்னே தெரியல, இன்னொரு டைம் இந்த தப்பு நடக்காது சரியா? நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல என்று ஆறுதல் கூற, அதற்கு பிறகு கொஞ்சம் சமாதானமானவள் உடனே காவியாவிடம் சென்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். தோழிகள் இருவரும் மாற்றி மாற்றி அழுது கொண்டிருக்க, அப்பொழுது அர்ஜுனோ, இங்க பாரு யாழினி, நீ அழுது ஏன் காவியாவையும் அழ வைக்கிற? அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம், சோ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருங்க. நீ சீக்கிரமா அவளை ரெடி பண்ண சொல்லு, நான் வெளியில வெயிட் பண்றேன் என்று சிவாவை அழைத்து கொண்டு செல்ல, சிவா போகும்போது கண்களாலேயே காவியாவிற்கு ஆறுதலை சொல்லிவிட்டு சென்றான்.
பிறகு அவர்கள் இருவரும் வெளியே சென்றதும் அதே நேரம் பியூட்டிஷியன் உள்ளே வரவும் காவியாவை அழகாக அலங்கரிக்க தொடங்கினர். பிறகு அர்ஜுனின் நேரடி பார்வையில் அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் மங்கள இசை முழங்கியது. சிவாவின் அப்பா விஸ்வநாதன் மற்றும் அம்மா சாரதா இருவரும் மேடையில் அமர்ந்திருக்கும் தன் மகனையும் மருமகளையும் பூரிப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். காவியா தன் பெற்றோர் இப்பொழுது இல்லையே என்ற ஏக்கத்துடன் சிவாவின் கண்களை பார்த்தாள். அவள் மனதை உணர்ந்து கொண்டவன் போலவே சிவா அவளின் கைகளை அழுத்தி பிடித்தவன், காவியா, இதோ இங்க இருக்கிற உன்னோட அத்தையையும் மாமாவையும் பாரு. அவங்க உன்னை மகளா ஏத்துக்கிட்டாங்க. நான் எப்பவுமே உன் நிழலா இருப்பேன் என்று மெதுவாக அவள் காதருகே சென்று கூறினான். அதற்கு பிறகு அர்ஜுனும் யாழினியும் முன்னின்று தாலி எடுத்து கொடுக்க கெட்டி மேல சத்தம் அதிர சிவா காவியாவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டான். அர்ஜுனின் கண்களில் தன் தங்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்து விட்டோம் என்ற நிம்மதி தெரிந்தது. பிறகு அக்னியை சுற்றி வந்து சிவா தன் ஆசை மனைவிக்காக வாங்கி வைத்திருந்த அந்த மெட்டியை அவள் கால் விரல்களில் போட்டு அழகு பார்த்தான். பின்பு திருமணம் முடிந்தவுடன் மண்டபத்தில் இருந்து யாழினியின் அப்பாவும் மித்ரனும் எவ்வளவோ வற்புறுத்தியும் கேட்காமல் அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள். பிறகு காவியாவை அழைத்துக் கொண்டு அர்ஜுனின் வீட்டிற்குள் நுழையும் பொழுது சாரதா கையில் ஆரத்தியுடன் வாசலில் நின்றிருந்தவர், வாமா காவியா, இன்னிலிருந்து நீ எனக்கு மருமக மட்டும் இல்ல, என்னோட பொண்ணு, சரியா? உன் அம்மா இல்லாத குறைய நான் தீர்த்து வைப்பேன். நம்ம வீட்டு மகாலட்சுமியா நீதான் எல்லாரையும் வழி நடத்தணும், புரிஞ்சுதா என்று அவர் சொன்ன வார்த்தைகளில் இருந்த உண்மை காவியாவை நெகிழச் செய்தது. விஸ்வநாதன் காவியாவின் தலையில் கை வைத்து, சந்தோஷமா இருமா, இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்றார். சிவாவின் பெற்றோர் காவியாவை தங்கள் மகளாவை நடத்துவது அர்ஜுனுக்கும் யாழினிக்கும் பெரிய நிம்மதியை தந்தது. முதலிரவுக்கு முன்பாக அனைவரும் ஒன்றாக ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சிவா சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து காலை தூக்கி சேரின் மேல் வைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த விஸ்வநாதன் அர்ஜுன் யாழினியையும் சிவா காவியாவையும் கிண்டல் செய்து கொண்டிருந்தார். ஏன சிவா, இப்பதான் கல்யாணமே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு வசதியா? நாங்க எல்லாம் அந்த காலத்துல என்று ஆரம்பிக்க உடனே சாரதா குறுக்கே வந்து, போதும் நிறுத்துங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், பசங்களை ஃப்ரீயா விடுங்க, அவங்க ரூமுக்கு போகட்டும் என்று சொல்லி சிரிக்க சிவா தன் அம்மாவிடம், அம்மா, காவியாவை இவ்வளவு அன்பா ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா என்று ரகசியமாக கூற சாரதா அவன் கன்னத்தை கிள்ளி, அவ ஏன் பொண்ணுடா, நீ வேணா வெளியாளா இருந்துக்கோ என்று ஜாலியாக சொன்னார். மறுபுறம் அர்ஜுன் தன் அறைக்குள் நுழையும் பொழுது யாழினி அவள் நகைகளை கழட்டி கொண்டிருந்தாள். அர்ஜுன் பின்னால் இருந்து அவள் இடையை கட்டி பிடித்து கண்ணாடியில் அவளது பிம்பத்தை பார்த்தவன், இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்து டயர்ட் ஆயிட்டியாடி என்று கேட்க, கொஞ்சமா அர்ஜுன். ஆனா காவியா முகத்துல இருந்த அந்த சந்தோஷத்தை பார்த்தப்போ என்னோட டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போயிருச்சு தெரியுமா? அது சரி, அப்போ அவங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஓகேதான். இப்போ இந்த அர்ஜுனோட சந்தோஷத்தை யார் கவனிப்பா என்று கேட்டவன் அவளது பிளவுஸ் கயிற்றை மெல்ல தளர்த்தினான். யாழினி சிலிர்த்து போய் அவன் தோளில் சாய அர்ஜுன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு கட்டிலுக்கு சென்றான். யாழினி, நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தாண்டி நான் ஒரு முழுமையான மனுஷனாவே உணர்றேன் என்று உருக்கமாக கூறி அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தவன் அவளது ஆடைகளை களைந்து அவளை மொத்தமாக வாரி சுருட்டி கொண்டான். அதே நேரம் சிவாவின் அறையில் காதலின் நறுமணத்தோடு மல்லிகை பூவின் வாசனையும் கலந்து வீசியது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அறையில் மல்லிகை வாசனையும் பன்னீர் வாசனையும் காற்றோடு காற்றாக கலந்திருக்க காவியா ஒரு கையில் பால் சொம்புடன் அறைக்குள் நுழையும் பொழுது அவளது இதயம் மேல சத்தத்தை விட வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவளது பட்டுச்சேலையின் சரசரக்கும் ஓசை அந்த அமைதியான அறையில் அவளுக்குள்ளேயே ஒரு நடுக்கத்தை உண்டாக்கியது. பால் சொம்பை கொண்டு சென்று அங்கிருந்த டேபிளில் வைத்தவள் அந்த கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து பதட்டத்தில் தன் கை விரல்களை பிசைந்து கொண்டிருந்தாள். அவளது பெற்றோரின் நினைவு ஒரு புறமும்
புதிய வாழ்க்கையின் பயம் மறுபுறமும் என அவள் ஒரு உணர்ச்சி போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. சிவா உள்ளே வந்து கதவை மென்மையாக தாளிட்டவன் காவியாவை பார்த்தபோது அவள் தலை குனிந்து அமர்ந்திருப்பதை கண்டான். அதிலேயே அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அவன் மெல்ல அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவளது கைகள் நடுங்குவதை கவனித்து தன் சூடான கரங்களால் அவளது மென்மையான கைகளை பற்றி கொண்டான். சிவா மெதுவான குரலில், காவியா, ஏன் இவ்ளோ பயப்படுற? நான் என்ன உனக்கு அடிச்சு சாப்பிடவா போறேன் என்று அவன் கிண்டலாக கேட்டதும் காவியா மெல்ல தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் நீர் கோர்த்திருந்தது. சிவா, எனக்கு என்னவோ போல இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் என் வாழ்க்கை மாறிடும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்நேரம் என் அப்பா மட்டும் அம்மாவும் இருந்திருந்தா என்று அவள் மேற்கொண்டு பேச முடியாமல் தேம்ப சிவா சற்றென்று அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு அவளது தலையை வருடி கொடுத்தபடியே, இங்க பாரு காவியா, அவங்க எங்கேயும் போகல. இந்த சிவாவோட இதயத்துக்குள்ளயும் உன்னோட ஒவ்வொரு அசைவுலையும் தான் அவங்க இருக்காங்க. நீ இனிமே தனி ஆள் இல்லடி. நான் உன் புருஷன் மட்டும் இல்ல, உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் நான் இருப்பேன் என்றான். சிவாவின் அந்த வார்த்தைகள் காவியாவிற்குள் ஒரு பெரிய மலர்ச்சியையே உண்டாக்கியது. அந்த நிமிடம் அவளது பயம் முழுவதும் விலகி ஒரு பாதுகாப்பு உணர்வு பிறந்தது. சிவா அவளது முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தியவன் அவளது நெற்றியில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தை பதித்தான். அந்த முத்தத்தில் அவனது மொத்த காதலும் பாதுகாப்பும் அடங்கியிருந்தது. பிறகு மெல்ல அவள் காது மடல்களை தன் இதழால் உரசியபடியே, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க காவியா. இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி நான் தான் தெரியுமா என்று அவள் காதில் கூற அவனது மூச்சு காற்று அவளது கழுத்தில் பட்டபோது காவியா சிலிர்த்து போய் அவன் தோளில் முகம் புதைத்துக் கொள்ள, சிவா அவளது கூந்தலில் இருந்த மல்லிகை பூக்களை மெல்ல நீவி விட்டவன் அவளது கழுத்தில் இருந்த தான் கட்டிய தாலியை தடவியபடியே அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்றவன், காவியா, நான் உன்னை தொடலாமாடி என்று அவன் அவளது அனுமதியை கேட்ட விதம் காவியாவிற்கு அவன் மேல் இருந்த மரியாதையை இன்னும் அதிகமாக்கியது. அவள் வெட்கத்துடன் கண்களை மூடி தலையசைக்க அடுத்த நொடி சிவாவின் இதழ்கள் அவளது இதழ்களோடு மென்மையாக சங்கமித்தன. அது ஒரு நீண்ட ஆழமான முத்தமாக மாற சிவா அவளை மெல்ல கட்டிலில் சாய்த்தான். அவளது பட்டுச்சேலையின் மடிப்புகளை அவன் விளக்கும் போது காவியாவின் இதயம் ஒரு புதிய தாளத்தில் துடித்தது. அவனது ஒவ்வொரு தீண்டலும் அவளுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. காவியா, இந்த வாழ்க்கை முழுக்க நான் உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன்டி. உனக்கு ஒரு சின்ன வலி கூட வராம நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் என்று சத்தியம் செய்வது போல சொன்னான் சிவா. அந்த அறையில் இருந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் அவர்கள் இருவரின் நிழல்களை சுவரில் ஆழமாக படரச் செய்தது. அங்கு மௌனம் பேசிய வார்த்தைகளை விட அவர்களின் உணர்ச்சிகள் தான் அதிகம் பேசின. பயத்தையும் தாண்டி ஒரு ஆழமான அன்பு அங்கே அரங்கேறியது. அன்று இரவு காவியா தன்னிடம் இருந்த அனைத்து துயரங்களையும் மறந்து சிவாவின் காதலில் தன்னை முழுமையாக தொலைத்தாள். முதல் கூடல் வழியில் அவள் கண் கலங்க அதை பார்த்து துடித்து போனவனின் கண்களும் கலங்கியது. அதை பார்த்த காவியாவிற்கு அந்த நிமிடம் இவன் தன் கணவன், என் வாழ்நாள் வரம் என்ற கர்வம் தோன்றியது. அதிகாலை சூரியன் ஜன்னல் வழியே எட்டி பார்த்த போது காவியா சிவாவின் மார்பில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். சிவா விழித்து அவளது உறங்கும் அழகையே ரசித்துக் கொண்டிருந்தான். அவள் மெல்ல கண் விழித்த போது தன் முன்னே சிரித்துக் கொண்டிருக்கும் சிவாவை பார்த்ததும் மீண்டும் வெட்கத்தில் அவள் போர்வையினுள் முகத்தை புதைத்துக் கொள்ள, என்னடி பொண்டாட்டி, விடிஞ்சதுக்கு அப்புறமும் வெக்கமா? கூடாதே என்றவன் போர்வைக்குள் நுழைந்து மீண்டும் ஒரு கூடலை நடத்தி முடித்தவன் பிறகு அவளை தூக்கி கொண்டு பாத்ரூம் நோக்கி நடக்க காவியா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு சிரித்தாள். அங்கே ஒரு புதிய அழகான வாழ்க்கை மலரத் தொடங்கியது. பிறகு அன்று காலை சாரதா அனைவருக்கும் பிடித்தமான உணவுகளை சமைத்து வைத்திருந்தார். யாழினியும் காவியாவும் சமையல் அறைக்கு உதவு வர, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, நானே பாத்துக்கிறேன்
என்று சாரதா அன்பாக விரட்டிவிட்டார். பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் பொழுது அர்ஜுன் சொன்னான், ஆண்டி, நீங்க பேசாம இங்கேயே எங்க கூடவே தங்கிடுங்களேன். நீங்க இருந்தா தான் இந்த வீடு முழுமையா இருக்கிற மாதிரி இருக்குது என்றதும் விஸ்வநாதன் சிரித்து கொண்டே, நிச்சயமா அர்ஜுன், பசங்க இங்க இருக்கும் போது நாங்க மட்டும் ஊர்ல என்ன பண்றது என்றார். அவரின் இந்த முடிவால் மொத்த குடும்பமுமே மகிழ்ச்சியில் திளைத்தது. சாரதா காவியாவிற்கு தன் கைப்பட சமைத்த உணவினை ஊட்டிவிட்டார். காவியா, இனிமே நீ இந்த பெரியப்பா கௌதம் இவங்களை எல்லாம் நினைச்சு பயப்படாதம்மா. இந்த விஸ்வநாதனும் சாரதாவும் உனக்கு அப்பா அம்மாவா இருக்கிறோம், சரியா என்று விஸ்வநாதன் கூற காவியாவிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. காலை 4 பேரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க அர்ஜுன் சிவாவை கிண்டல் செய்ய சிவா வெட்கத்துடன் காவியாவை பார்த்தான். என்ன மாப்ள, நைட்டு பூரா தூக்கமே இல்ல போல, கண்ணெல்லாம் இப்படி சமந்திருக்கு என்று அர்ஜுன் வம்பு வளர்க்க, நீ மட்டும் என்னவா, யாழினி முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பன்னு என்று சிவா பதிலுக்கு வார அங்கே கலகலப்பு நிலவியது. அப்புறம் அடுத்த வாரம் நம்ம 4 பேரும் சேர்ந்து ஹனிமூன் ட்ரிப்பு போக போறோம் என்றான் அர்ஜுன். அதை கேட்ட யாழினியும் காவியாவும் துள்ளி குதித்தனர். வாவ் அர்ஜுன், நிஜமாவா? ஆமாண்டி, அங்க போய் தான் நாம நிம்மதியா நம்ம நேரத்தை செலவிட போறோம். இங்க இருக்கிற வில்லன்கள் தொல்லை அங்க இருக்காது என்றான் அர்ஜுன். ஆனால் இந்த மகிழ்ச்சியை குலைக்க விக்ரமும் கௌதமும் அர்ஜுனின் தொழில் எதிரிகளுடன் கைகோர்த்தனர். அதே நேரம் விக்ரம், அந்த அர்ஜுன் குடும்பத்தோட ஹனிமூன் போக போறானாமே, அதுதான் அவனோட கடைசி பயணமா இருக்கணும். கௌதம், அந்த கார் பிரேக் விஷயத்தை நீ கவனிச்சிட்டியா என்று கேட்க, எல்லாம் ரெடி சார். அவங்க மலை பாதையில கார்ல போறப்போ அந்த விபத்து கண்டிப்பா நடக்கும். அந்த அர்ஜுன் மட்டும் இல்ல, மொத்த குடும்பமுமே காலி என்று வக்கரமாக சிரித்தான். அங்கு ஒரு புறம் 4வரும் சந்தோஷமாக இருக்க, மறுபுறம் இங்கு ஒரு சதிவலையே பின்னப்பட்டது. கௌதமும் காவியாவின் பெரியப்பாவும் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் விக்ரமை சந்தித்தனர். விக்ரம் சார், கல்யாணம் முடிஞ்சு அவங்கெல்லாம் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். காவியாவோட சொத்து பத்திரங்கள் எல்லாம் அந்த அர்ஜுனோட லாக்கர்ல இருக்குதான். அதை திருடுனாதான் நாம ஜெயிக்க முடியும் என்றான் கௌதம். அப்போது காவியாவின் பெரியப்பா, அந்த அர்ஜுன் என் கைய முறிச்சான்ல, அவன் உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன். அவங்க 4 பேரும் சேர்ந்து ஹனிமூன் போக பிளான் பண்றாங்களா, அந்த பயணமே அவங்களோட கடைசி பயணமா இருக்கணும் என்றதும் விக்ரம் ஒரு குரூர சிரிப்புடன், எல்லாம் ரெடி. அவங்க கார்ல பிரேக்ல நான் கைய வச்சுட்டேன். மலைப்பாதையில போகும்போது அர்ஜுன் கதையே முடிஞ்சிடும். யாழினி அனாதையா நிப்பா, அப்போ அவளை நீ என்ன வேணா பண்ணிக்கோ கௌதம் என்றான் விக்ரம். அதிகாலை நேரம், வீடே பரபரப்பாக இருந்தது. அர்ஜுன் தனது எஸ்யூவி காரை தயார் செய்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அவர்கள் 4வரும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு ஹனிமூன் மற்றும் ஒரு சிறிய சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்தனர். யாழினி அவசரமாக பைகளை அடுக்கிக் கொண்டிருக்க அர்ஜுன் மெல்ல அவள் பின்னால் வந்து அவளது பின்னலை பிடித்து இழுத்தவன், யாழினி, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ, அங்க குளிருக்கு இத போட்டுக்கிட்டாதான் உனக்கு வசதியா இருக்கும் என்று ஒரு அழகான கம்பளி உடையை காட்டினான். சரி அர்ஜுன், ஆனா அங்க பாருங்க, காவியா இன்னும் ரெடி ஆகல போல என்று யாழினி காட்ட அங்கே சிவாவோ காவியாவை வம்பெடுத்து கொண்டிருந்தான். ஏய் காவியா, நேத்து நைட்டு என்ன தூங்கவே விடல. இப்போ கார்ல போகும்போது தூங்கிடாதடி, அப்புறம் நான் யார் கூட போய் பேசுவேன் என்று சிவா கிண்டல் செய்ய காவியாவின் முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்தது. சிவாவின் அம்மா சாரதா அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே, இங்க பாருங்க பசங்களா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. காவியா, அங்க போயும் இவன் பேச்சுக்கெல்லாம் மயங்கி பசியோடவே இருந்துடாத, சரியா என்று கேலி செய்ய பின்பு கார் அங்கிருந்து கிளம்பியது. அர்ஜுன் டிரைவர் சீட்டில் இருக்க அருகில் யாழினி அமர்ந்திருந்தாள். பின் சீட்டில் சிவாவும் காவியாவும் ஒருவருக்கொருவர் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தனர். மலைப்பாதை தொடங்கியதும் ஜன்னல் வழியே வரும் குளிர்ந்த காற்று காவியாவின் முகத்தை தழுவியது. சிவா அவளது தோளில் கை போட்டு தன் பக்கமாக அணைத்துக் கொண்டவன், என்னடி, இந்த கிளைமேட் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க,
ரொம்ப பிடிச்சிருக்கு சிவா. உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு புது வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது என்றாள் காவ்யா மென்மையாக. முன் சீட்டில் அர்ஜுன் யாழினியின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, யாழினி, இன்னைக்கு நாம நிம்மதியா இருக்கலாண்டி. இந்த போனு, பிசினஸ், வில்லன்கள் எல்லாரையும் நம்ம பின்னாடியே விட்டுட்டு வந்துட்டோம்ல என்று சிரித்தான். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று என்னவென்றால், அவர்களது காருக்கு சற்று பின்னால் ஒரு கருப்பு நிற கார் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதில் விக்ரமின் ஆட்கள் இருந்தனர். விக்ரம் போனில் கௌதமுக்கு கட்டளையிட்டவன், இன்னும் அரை மணி நேரத்துல அவங்க டெத் பாயிண்ட்ல ஹேர்பின் பெண்ட்ல இருப்பாங்க. அந்த இடத்துல பிரேக் வேலை செய்யாம போகணும். அந்த கார்ல இருக்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது என்றதும் கௌதம் வஞ்சமாக சிரித்தான். எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும் சார். நான் ஏற்கனவே அர்ஜுனோட கார்ல பிரேக் ஆயில கசிய வச்சிட்டேன். மலையில ஏறி இறங்கும் போது பிரேக் பிடிச்சா பிடி கிடைக்காது. கார் இப்பொழுது செங்குத்தான மலைப்பாதையில் ஏறி மீண்டும் இறங்க தொடங்கியது. அர்ஜுன் ஒரு வளைவில் தன்னுடைய காரை திருப்ப முயன்று பிரேக்கை அமுத்தினான். ஆனால் பிரேக் பெடல் தளர்வாக இருப்பதை உணர்ந்ததும் அர்ஜுனின் முகம் சட்டென மாறியது. அர்ஜுன், என்னாச்சு? ஏன் உங்க முகத்துல திடீர்னு இவ்வளவு டென்ஷன் தெரியுது என்று யாழினி மிகவும் பதட்டமாக கேட்க, யாழினி, பிரேக் பிடிக்கலடி என்றான் அர்ஜுன் தழுத்தழுத்த குரலில். என்னது? என்னடா சொல்ற என்று சிவா பின்னால் இருந்து அலறினான். காவ்யா பயத்தில் சிவாவின் கையை இறுக்க பற்றி கொண்டாள். கார் வேகம் எடுக்க தொடங்க ஒரு பக்கம் அதல பாதாளம், மறுபக்கம் பாறைகள். எல்லாரும் சீட் பெல்ட் போடுங்க. சிவா, காவ்யாவை இறுக்கமா பிடிச்சுக்கோ என்று அர்ஜுன் கத்தினான். அப்போதே கார் கட்டுப்பாட்டை இழந்து சரிவில் பாய அர்ஜுன் தனது மொத்த திறமையையும் பயன்படுத்தி காரை சாலையோர பாறைகளின் மீது லேசாக தேய்த்து வேகத்தை குறைக்க முயன்றான். அப்பொழுது காரில் இருந்து தீப்பொறிகள் பறந்தன. யாழினி, பயப்படாத, நான் இருக்கேன் சரியா என்று அர்ஜுன் ஒரு கையால் அவளை பிடித்துக் கொண்டு காரை ஒரு புதர் நிறைந்த சரிவில் மோதி நிறுத்துவதற்கு முயன்றான். காரோ பயங்கரமான சத்தத்துடன் ஒரு மரத்தின் மீது மோதி நிற்க கண்ணாடி துகள்கள் தூள் தூளாய் சிதறியது. ஒரு நிமிடம் எல்லாமே நிசப்தமாக. முதலில் மெல்ல அர்ஜுன் கண் விழித்தான். அவன் தலையில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. யாழினி, யாழினி என்று அருகில் இழந்தவளை உழுக்க யாழினிக்கும் சிறு காயங்களுடன் நினைவு திரும்பியது. சிவா, காவ்யா எப்படி இருக்கீங்க என்று கேட்க பின்னால் சிவா காவ்யாவை பாதுகாப்பாக அணைத்தபடி இருந்தான். ஆனால் காவ்யா மயக்கத்தில் இருந்தாள். சிவா அவளை தட்டி எழுப்பியவன், நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன், ஆனா காவ்யா என்று இழுக்க அப்பொழுது காவ்யா மெல்ல கண் விழித்து சிவாவை பார்த்ததும் அழுது விட்டாள். அர்ஜுன் மெதுவாக காரை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது விக்ரமின் ஆட்கள் கார் தூரத்தில் நின்று கொண்டிருப்பதை கவனித்தான். அவனின் கண்கள் ஆவேசத்தில் சிவந்தன. இது சாதாரண ஆக்சிடென்ட் இல்லை யாழினி, இது ஒரு கொலை முயற்சி. கௌதமும் விக்ரமும் தான் இத செஞ்சிருக்காங்க. என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் என்று கூறிய அர்ஜுன் தன் காயத்தையும் பொருட்படுத்தாமல் ரத்தம் வழியும் முகத்துடன் அந்த மர்மக்காரை நோக்கி நடக்க தொடங்கினான். அவனது அந்த சிங்க நடை அங்கிருந்த அத்தனை வில்லன்களுக்கே நடுக்கத்தை தந்தது. விபத்துக்குள்ளான காரிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அர்ஜுன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனது வெள்ளை சட்டை இரத்தக்கரையால் சிவந்து போயிருந்தது. ஆனால் அவனது கண்களில் தெரிந்த அந்த ஆவேசம் அந்த மலைப்பகுதியின் குளிரையே சுட்டரிப்பது போல இருந்தது. தூரத்தில் நின்றிருந்த விக்ரமின் ஆட்கள், என்னடா எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சோம், இவன் மட்டும் எப்படி உயிரோட வர்றான் என நடுங்கினர். அர்ஜுனோ அந்த மர்ம காரை நோக்கி வேகமாக சென்றவன் அதன் கண்ணாடியை தனது கையாலேயே அடித்து உடைத்து உள்ளே இருந்த ரவுடிகளை வெளியே இழுத்து போட்டு துவம்சம் செய்தான். என்ன அழிக்க நினைச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா என் பொண்டாட்டியையும் என் தங்கச்சியையும் கொல்ல நினைக்கிறீங்கல்ல, உங்களை என்ன பண்ணுவன்னு தெரியுமா என்று ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்து கொண்டான். அர்ஜுனின் இந்த வெறியை பார்த்த வில்லன்கள் அவனது காலடியில் விழுந்து அலறினர். சிவா காவ்யாவை மெல்ல காரில் இருந்து வெளியே அழைத்து வந்தான். காவ்யாவோ அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள்.
அவளது முகம் மிகவும் வெளுத்து போயிருந்தது. காவியா, இங்க பாரு, நமக்கு எதுவும் ஆகல, அர்ஜுன் நம்ம காப்பாத்திட்டாண்டி என்றதும் அவள் அழுது கொண்டே, சிவா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் என்று அழ சிவா அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். இனிமே யாரும் உன்னை தொட முடியாது காவியா என்று கூறி அவளது நெற்றியில் முத்தம் கொடுத்து அவளுக்கு தைரியமும் சொன்னான். பிறகு யாழினி ஓடி வந்து காவியாவை கட்டி கொண்டாள். அந்த 2 தோழிகளும் ஒருவரையொருவர் பார்த்து கண்ணீர் வடித்தனர். அர்ஜுன் அந்த ரவுடிகளிடமிருந்து கௌதமின் மொபைல் எண்ணை வாங்கியவன் அங்கேயே வைத்து கௌதமுக்கு ஒரு வீடியோ கால் செய்தான். போனை எடுத்த கௌதம் அர்ஜுன் ரத்த கரையுடன் இருப்பதை பார்த்து உறைந்து போனான். என்ன கௌதம், நான் செத்துட்டேன்னு அங்க நீ பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதோ பார், உன் ஆளுங்க ஏன் காலுக்கடியில கிடக்குறாங்க. அடுத்தது நீதான். நீயும் அந்த விக்ரமும் பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் நான் வட்டி முதலுமா திருப்பி தருவேண்டா என்றவன் அந்த போனை தூக்கி எறிந்தான். பிறகு அர்ஜுன் அந்த இடத்திற்கு உடனடியாக தனது ஆட்களையும் போலீஸையும் வரவழைத்தான். மலைப்பாதையில் முதலுதவி செய்த பிறகு அவர்கள் ஒரு பாதுகாப்பான ரிசார்ட்டிற்கு சென்றனர். அர்ஜுனின் காயங்களுக்கு சிவா மருந்து போட்டான். அதை பார்த்து கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன யாழினிக்கு. அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் நாம பிரிஞ்சிடுவோமோன்னு நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா என்றவளின் கையை பிடித்து, யாழினி, மரணமே வந்தாலும் அது ஒன்ன தொடணும்னா முதல்ல என்ன தாண்டி தாண்டி வரணும். உன்னோட இந்த தாலிக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அழாத என்றவன் அவளை மெல்ல தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டான். அந்த இரத்தக்கரையும் காயத்தின் வலியும் அவர்களின் காதலின் ஆழத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் போனது. யாழினி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு, இனி நாம எங்கேயுமே போக வேண்டாம் அர்ஜுன், பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் என்றால் அழுது கொண்டே.